தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். இன்று உலக கல்லீரல் தினம். இந்த முக்கியமான தினத்தில் நாம் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் HPB சர்ஜனான டாக்டர் செந்தில் ஞானசேகரன் அவர்களோடு இணைந்திருக்கிறோம். டாக்டர் வணக்கம். வணக்கம் டாக்டர். காவேரி மருத்துவமனையில் ரேடியல் ரோட்டில் அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனையிலேருந்து நீங்கள் இந்த மிக முக்கிய நாளன்று நம்ம தந்தி டிவி ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கீங்க. கல்லீரல் அப்படின்னு சொல்லும் பொழுது டே டு டே நீங்கள் அதிகமாக பார்க்குற கேசஸ் என்ன மக்கள் மத்தியில்? இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் தான் ரொம்ப காமன். நாட் வைரல் டிசீஸ் ஆர் அல்காலிக் டிசீஸ். முன்னாடிலாம் நினச்சிருப்பாங்க அல்கால் டிசீஸ் தான் ரொம்ப காமன் அப்படின்ட்டு. அதெல்லாம் கிடையாது. இப்போது காமனாக இந்த சைலண்ட் கில்லர்ன்றது ஃபேட்டி லிவர் தான், விச் இஸ் வெரி வெரி காமன் இன் அர்பன் பாப்புலேஷன். டாக்டர், இப்போ ஃபேட்டி லிவர் பற்றி நீங்கள் சைலண்ட் கில்லர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கீங்க. நமக்கு ஃபேட்டி லிவர் இருக்குங்கிறது நாமளே கண்டுபிடிக்க முடியுமா? செல்ஃப் டயக்னோஸ் பண்ண முடியுமா? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா அது நான் சொன்ன மாதிரி அந்த வேர்ட் சைலண்ட்டுன்ட்டு. ஸோ இனிஷியலாக நமக்கு சிம்டம்ஸ் எதுவுமே தெரியாது. ஸோ சிம்டம்ஸ் வரக்கூடிய ஸ்டேஜில் நம்ம போக பார்த்து ஆல்ரெடி நமக்கு 80% ஆஃப் த லிவர் டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அப்போ தான் அதனோட சிம்டம்ஸ் வெளியே தெரியப்படும். ஸோ ஆரம்ப காலத்தில் மைல்டாக சில லிவர் நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் அறிகுறியாக சொல்லும். பட் நம்ம அதை இக்னோர் பண்ணிடுவோம். எதை மாதிரி சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மைல்டாக டயர்ட்னஸ், நல்லா 8 hours தூங்கியிருப்போம். பட் ஆனால் பார்த்தாலும் திரும்ப அசதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. சில மைல்டு பெயின், ரைட் சைடு அப்பர் அப்டாமினில் வேகான பெயின் இருக்கலாம். ஸோ அந்த லிவர் ஸ்ட்ரெச்னால் வரக்கூடிய பெயின். ஸோ இதை மாதிரி இனிஷியல் சிம்டம்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு வளையன்னு சொல்லுவாங்க, கழுத்தை சுற்றி இல்லை ஆம் பிட்டில் பிளாக் அகாந்தோசிஸ். ஸோ டார்க்கனிங், ஸ்கின் டார்க்கனிங், இதெல்லாம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வரக்கூடியது. அப்புறம் ஒபிசிட்டி. இப்போது தொப்பை, அதாவது வயிறு பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு கொழுப்பு நிறைய சேர்ந்துருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு இன்டைரக்ட் இண்டிகேட்டர்ஸ், அதாவது நம்ம லிவரில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. பட் இப்போ நம்ம பார்த்தோன்னா 1 in 3 people will be having this thing. It's so common. இது எல்லாருக்கும் இருக்குது அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே இதை லைட்டாகவே எடுத்துப்போம். ஸோ தீஸ் ஆர் த வெரி சட்டில் சிம்டம்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே. ஓகே. பட் நம்ம சிம்டம்ஸ் ஆப்வியஸாக வருதுன்னு பார்த்து ஆல்ரெடி 80% அடுத்து லாஸ்ட் ஸ்டேஜில் தான் அந்த மாதிரியான ஆப்வியஸ் சிம்டம்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த ஆப்வியஸ் சிம்டம்ஸ்னு பார்த்து நம்ம கால் ரொம்ப வீங்கியிருக்கும், வயிற்றில் நீர் சேரும், அப்புறம் ஜாண்டிஸ், மஞ்சக்காமலை, அப்புறம் அவங்க பிரெயின் அஃபெக்ட் பண்ணிட்டு என்செஃபலோபதி, பிளட் வாமிட்டிங். ஓகே. இதெல்லாம் லாஸ்ட் ஸ்டேஜ். டாக்டர், இப்போ ஃபேட்டி லிவர் நம்ம உடம்புல உருவாக காரணம் என்ன? ஃபுட் ஹேபிட்ஸ் மட்டும்தான் காரணமா இல்லை வேறு ஏதாவது காரணங்களும் இருக்கா? ஸோ ஃபேட்டி லிவர்னு பார்த்தீங்கன்னா இட் அஃபெக்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஃபுட் அப்யூஸ்ன்னு சொல்லலாம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் சேஞ்ச் இன் லைஃப் ஸ்டைல். ஓகே. ஸோ முன்னாடிலாம் நினச்சிருப்பாங்க நான் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணால் தான் நமக்கு லிவர் டிசீஸ் வரும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 32-year-old who is a software engineer working in OMR and sedentary lifestyle and who frequently eats biryani. அப்படியா? ஓகே. ஓகே. அண்ட் doesn't do regular exercise. ஓகே. அவருக்கு அக்கேஷ்னலாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க பட் ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் இருக்கவங்களோட லிவர் டிசீஸ் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகே. ஸோ இட் இஸ் தட் காமன். ஸோ இந்த ஃபுட் அப்யூஸ்னால வரக்கூடியது தான் இந்த ஃபேட்டி லிவர். ஸோ கிராஜுவலாக இனிஷியலாக ஃபேட் டெபாசிட் ஆகும் லிவரில். ஓவர் பீரியட் ஆஃப் அ டைம் இதனால் இன்ஃப்ளமேஷன்ஸ் வரும், அப்புறம் அதுவே தழும்பாக மாறும். ஸோ தட் இஸ் கால் ஸ்காரிங் ஆஃப் லிவர். ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம கரெக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம லிவரை பழையபடி நார்மல் கொண்டு வரலாம். ஓகே. பட் த லாஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட்டாக ஸ்கார் ஆகி அந்த ஃபைனல் ஸ்டேஜ்னுவாங்க, அந்த ஸ்டேஜில் போக பார்த்து நம்மளால் திரும்ப அந்த பழைய ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு, ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஓகே. டாக்டர், நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பிரியாணி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பற்றிலாம் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ சாஃப்ட்வேர் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறது நம்ம OMRல. பிரியாணி அப்படின்னு சொல்லும்போது அந்த உணவே ஆபத்தானதா, அல்லது நாம் எத்தனை நாளைக்கு ஒரு முறை எடுத்துக்கிறோம், ப்ளஸ் எக்ஸசைஸ் பண்ணுறோமா இல்லையா, இதனோட மிக்ஸ் ஆனதா? ஸோ பிரியாணி மட்டும் கிடையாது. ஸோ ஐ செட் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். இட்ஸ் அ சேஞ்ச் இன் லைஃப் ஸ்டைல். ஓகே. ஸோ காமனாக ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, சிப்ஸு, அந்த நேரத்துக்கு பசிக்கு நம்ம போகிற டைமுக்கு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்றோம். ப்ளஸ் நமக்கு டேஸ்ட்டாகவும் தேவைப்படுது. ஸோ வி ஜஸ்ட் டேக் ஆல் திஸ் ஜங்க் ஃபுட்ஸ். அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், there are many things like chips, so processed foods. So இது எல்லாமே can have bad effect on our health. Okay. So அது மட்டும் இல்லாமல் sedentary lifestyle, exercise, whatever we consume அதை burn பண்ணும்.
ஸோ நான் ஒரு சைடில் சாப்பிட்டுட்டே இருந்தேன்னா எங்கே போய் அக்கமுலேட் ஆகும்? ஸோ ஆல் தோஸ் கார்போஹைட்ரேட் கெட் கன்வெர்டட் இன்டு ஃபேட் அண்ட் கெட்ஸ் டெபாசிட்டட் இன் த லிவர். ஸோ அதுதான் வந்து நமக்கு ஃபேட்டி லிவராக மாறுறது. ஸோ செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், இப்போ புவர் ஈட்டிங் ஹேபிட்ஸ், அப்புறம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ரெகுலர் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் எல்லாம் இல்லை. இதெல்லாம் ஒன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த ஃபேட்டி லிவராக மாறுறது. ஓகே. ஸோ ஸ்வீட்ஸ் அண்ட் மைதாஸ் கூட ரொம்ப ஆபத்தானதுங்களா டாக்டர்? ஆமாம். ஸோ எந்த ஃபுட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து ஃபேட்டி லிவர் வரும்னு பார்த்தீங்கன்னா all this maida related foods. Okay, so all this paratas, whatever the breads, white bread, noodles, இதெல்லாம் maida related, and processed foods and artificial sweet உள்ள all this soft drinks, colas, all this thing will affect your liver over time. மக்களுக்கு பிடிச்சது எல்லாமே சாப்பிடக்கூடாதுன்றீங்களே டாக்டர்? சாப்பிடலாம், பட் அட் மாடரேஷன். அட் வாட் காஸ்ட்? ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தான் எப்பயுமே நமக்கு ஹெல்த்தி. ஸோ ஐ வுட் ஸ்டில் டெல், அந்த காலத்தில் நம்ம பார்த்திங்கன்னா இந்த ராகி, மில்லட்ஸு, இந்த சிறுதானிய உணவுகள், இதெல்லாம் நம்ம இப்போவும் அதை கடைப்பிடிச்சோன்னா டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி மோர் பெனிஃபிஷியல். ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல சட்டுன்னு குளுக்கோஸ் அதிகமாக ஆகாது. ஓகே. அதே மாதிரி அது டக்குன்னு லிவர் வந்து ப்ராசஸ் பண்ண பார்த்து அதை வந்து ஃபேட்டாக மாற்ற போகிறது கிடையாது. ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம உணவு பழக்கத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. இப்போ எல்லாம் ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், ப்ராசஸ்டு ஃபுட், இதுதான் இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிற ஃபுட்ஸ் தான் நிறைய நம்ம சாப்பிட்றோம். ஸோ ஆல் திஸ் திங் வில் ஹேவ் bad effects. Plus the vegetable oils, kind of oils which we use for fried foods, all this thing will affect. Okay. So maida generally has a bad effect on health. டாக்டர், இப்போ வந்து நீங்கள் சொன்ன அறிகுறிகள் ஒருத்தருக்கு தெரிய வருதுன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. நீங்கள் என்ன மாதிரி டெஸ்ட் எல்லாம் எடுத்து அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிப்பீங்க? ஜென்ரலாக ஒருத்தவங்க ஃபேட்டி லிவர் சிம்டம் வந்து வரதுன்றது லாஸ்ட் ஸ்டேஜ். ஓகே. ஸோ வரதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் சில்ட்ரன்ஸ் லைக் 12 to 15 years will have fatty liver. ஏன்னா அதை மாதிரியான ஃபுட்ஸ், இது யார் சிப்ஸ், பொட்டேட்டோ சிப்ஸ், ஆல் திஸ் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டுக்காக they go and consume all this thing. ஓகே. ஸோ இப்போல்லாம் சில்ட்ரன்ஸ்லேயே அந்த மாதிரி டிசீஸ் இருக்குது. ஓகே. ஸோ 25 yearsல ஆல்ரெடி somebody is diabetic, இல்லை அவங்க ஃபேமிலியில் வந்து இந்த மாதிரி மெட்டபாலிக் ப்ராப்ளம், டயபெட்டிஸ் நிறையா இருக்குது, இல்லை ஒபிசிட்டி இருக்காங்க அப்படின்னா ஜென்ரலாகவே அவங்க வந்து அவங்களோட உடம்பை செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ என்ன சாதாரண டெஸ்ட், ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணாலே நமக்கு வந்து லிவரில் ஃபேட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹார்ட்லி இட் வில் காஸ்ட் யூ அரௌண்ட் 500 to 800 rupees மேக்ஸிமம். பேசிக் பிளட் டெஸ்ட், ஸோ லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட். ஸோ இது 2 பண்ணாலே போகிறோம். நம்ம லிவர் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு ஓரளவு தெரிஞ்சிருக்கலாம். அதில் முக்கியமான அந்த என்சைம் SGOT, SGPT, இதனோட லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணணும். அது 40க்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக லிவரில் ஆல்ரெடி டேமேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நத்திங் டு வரி, கண்டுபிடிச்சிட்டானா கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணிடலாம். டைமிங் மேட்டர்ஸ். எப்போ நம்ம அதை செக் பண்ணுறோம்? நீங்கள் லாஸ்ட் ஸ்டேஜில் போயிட்டு இதெல்லாம் செக் பண்ணிங்கன்னா இர்ரிவர்சிபிள் ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் இட் டசன்ட் மேட்டர். அதுக்கப்புறம் நம்ம வேறு மாதிரி பிரச்சனையாக தான் நம்ம எதிர்கொள்வோம். ஸோ ஆரம்பத்திலே பார்த்தோன்னா ஸ்டேஜ் 3 வரைக்கும் இருந்தாலும் சரி தான், அந்த ஸ்டிஃப்னஸ்லாம், அந்த ஃபைப்ரோசிஸ், தழும்பு வர ஸ்டேஜ்லேருந்து கூட பழையபடி நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். பட் யூ ஹாவ் டு கெட் யுவர் செல்ஃப் டெஸ்டட். ஏன்னா சிம்டம்ஸ் தெரிய போகிறதில்ல அது வரைக்கும் நமக்கு. ஓகே டாக்டர், இப்போ நம்ம உடலில் கல்லீரல் என்ன மாதிரியான வேலை செய்யுது? இந்த ஃபேட்டி லிவர் அந்த வேலையை எப்படியெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது? லிவர் இஸ் அன் அமேசிங் ஆர்கன். ஓகேவா? நம்ம லிவரில் ஒர்க் பண்ணலைன்னா எவ்ரி அதர் ஆர்கன் இந்த பாடி வில் பி அஃபெக்டட். இட் அஃபெக்ட்ஸ் எவ்ரி திங். ஸோ லிவருக்கு ஃபங்க்ஷன் சொல்லணும்னா 1 2 கிடையாதுங்க. மோர் தென் 500 functions it performs in the body. ஓகே. ஸோ 24/7 அதனோட வேலை அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓகே. முக்கியமான வேலைன்னு பார்த்தீங்கன்னா லிவர் வந்து நம்மளோட உணவோட டைஜஷனை வந்து மெட்டபாலிசம் பண்ணுறது முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். அது மட்டும் இல்லாமல் அதில் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் வந்து சிந்தசிஸ் ஆகும். நம்ம கொலஸ்ட்ரால் மெக்கானிசம் அதை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது லிவர் தான். சரிங்களா? ஸோ இதில் எதில் ஒன்று பிரச்சனை வந்தாலும் சரி தான் லிவர் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடும். ஸோ இந்த ஃபேட்டுன்னு சொல்கிறது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் ஃபேட் வந்து ஃபேட் போய் டெபாசிட் ஆகுது. பட் ஆனால் லிவருக்கு மேஜராக எந்த டேமேஜஸும் வராது. பட் ஒரு கிரேடுக்கு மேலே அந்த ஃபேட் அக்குமுலேட் ஆக பார்த்து அது இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. ஓகே. தேர் இஸ் சம்திங் வீக்கம் ஆகுது, அது லிவரை அஃபெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே. அடுத்த ஸ்டேஜ் வந்து தான் வந்து இதை தான் வந்து நம்ம வந்து நேஷ்ன்னு சொல்லுவோம். ஓகே. நான் ஆல்கஹாலிக் ஸ்டியர்டோ ஹெப்படைட்டிஸ். ஓகே. ஸோ அடுத்த ஸ்டேஜ் வந்து லிவரில் வந்து ஃபைப்ரோசிஸ், தழும்பு வர ஆரம்பிக்கும். ஓகே. அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் சிரோசிஸ், லிவர் ஆல்மோஸ்ட் சுருங்கி கல் மாதிரி ஆகிடும். அப்போ வந்து நம்ம லிவர் பழுது அடைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். வேலை செய்யாதுங்களா டாக்டர்? ஆமாம். ஸோ கிராஜுவலாக அந்த சிம்டம்ஸ் எல்லாம் மேனிஃபெஸ்ட், அந்த ஜாண்டிஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, பிளட் வாமிட்டிங், வயிறு வீக்கம், கால் வீக்கம், இதெல்லாம் வர ஆரம்பிச்சு. டாக்டர், இப்போ லிவர் வந்து ஓரளவு பாதிப்படைஞ்சிருக்கு, ஃபேட் டெபாசிட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க உங்களோட அல்ட்ராசவுண்டு மற்றும் அந்த பிளட் செக் மூலமாக. என்ன மாதிரியான
ரெமெடிஸ் நீங்கள் தருவீங்க, அதை சாப்பிட்டா மறுபடியும் பழைய நிலைக்கு அந்த லிவர் வந்துருமா? ஸோ நான் சொன்ன மாதிரி there is a reversible stage of fatty liver disease. ஸோ இனிஷியலாக ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இன்க்ளூடிங் இனிஷியல் அந்த தழும்பு வர ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து பழையபடி நார்மலாக ஆக்கியிருக்கலாம். ப்ரொவைடட் இட்ஸ் ஆல் சிம்பிள் மெஷர். நாங்கள் ஒன்றும் மேஜிக்கல் மெடிசனோ ஏதோ கொடுப்போம். லிவரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் காட் இட்ஸ் ஓன் அமேசிங் ப்ராப்பர்ட்டி. என்னென்னா அது வந்து அதுவே அதை நார்மல் ஆகிக்கும், ப்ரொவைடட் அதோட இன்சல்ட்டை நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். லைக் இஃப் யூ டேக் ஆல்கஹால் யூஆர் டேமேஜிங் த லிவர், அந்த ஆல்கஹால் ஸ்டாப் பண்ணாலே போகிறோம், லிவர் பழையபடி அது நார்மல் ஆகிடும். ஓகே, நம்ம புதுசாக எக்ஸ்ட்ரா ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்னால இந்த ஃபேட்டி லிவர் வருதுன்னா அந்த லைஃப் ஸ்டைலை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ஜஸ்ட் 5 to 10% வெயிட் லாஸ் இருந்தாலே போகிறோம். ஸோ அது வந்து நம்மளோட லிவர் டிசீஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிவர்ஸ் பண்ணிடும். ஓகே, ப்ளஸ் த டயட்ரி ஹேபிட்ஸ். ஸோ ரிசார்ட் டு இந்த மாதிரி ஒயிட் ரைஸ் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு, ஓகே, மைதா ரிலேட்டட் ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கோ டு ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ், லைக் சிறுதானிய உணவுகள், இதை மாதிரி ஹெல்தி வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டனாலே ஓரளவு. ப்ளஸ் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்லேருந்து வெளியில் வரணும். ஸோ மினிமம் ஒரு நாளைக்கு 30 to 45 minutes வாக்கிங். ஓகே, அண்டு கரெக்டான நேரத்தில் தூங்குறது. ஸோ ஆல் திஸ் திங்ஸ் ஸ்மால் திங்ஸ் வில்ஸ் மோர் தென் எவர். இதுதான் மெயின் ட்ரீட்மெண்ட். அதுக்கு மேஜிக்கல் மெடிசன்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ஒரு பேஷண்ட் இப்போ நம்ம ஃபேட்டி லிவரோட வந்துட்டாங்கன்னா ஒரு 5 to 6 months வந்து யூ கேன் கம்ப்ளீட்லி ரிவர்ஸ் இட் பேக் டு நார்மல். ஓகே, பட் டைம் மேட்டர்ஸ், எந்த ஸ்டேஜில் வராங்கன்றது முக்கியம். டாக்டர், இப்போ லிவர் வந்து எத்தனை பர்சன்டேஜுக்கு மேலே அஃபெக்ட் ஆகிருந்தா வேறு வழியே இல்லை, அடுத்த கட்டமாக சர்ஜரிஸில் அது கொண்டு போய் விடுன்னு சொல்லலாம்? ஜென்ரலாக நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கு மற்றவங்களை புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% மேலே லிவர் டேமேஜ் ஆச்சுன்னா அது பழையபடி நார்மல் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஓகே, பட் அந்த 80% டேமேஜ் ஆகிற வரைக்கும் நமக்கு ஒரு சிம்டமும் தெரியாது. அதுதான் ஷாக்கிங் ஃபேக்ட். ஸோ அந்த 20% சிம்டம் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எல்லாம் வருவாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் வேறு. இந்த ஜாண்டிஸ்லாம் வந்துருச்சுன்னா ஆல்மோஸ்ட் லைக் யூஆர் இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் தான் அர்த்தம். ஸோ பிளட் வாமிட்டிங்கு, நான் சொன்ன மாதிரி கால் வீக்கம், அதே மாதிரி லிவரில் இருக்க பிரச்சனைனால இட் அஃபெக்ட்ஸ் ஆல் தி ஆர்கன்ஸ். ஸோ பிரெயின் அஃபெக்ட் பண்ணுவோம், ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் மாறும், கிட்னி அஃபெக்ட் பண்ணும், லங்கில் ஃப்ளூயிட்ஸ் வரும். ஸோ இட் கேன் அஃபெக்ட் எவ்ரி அதர் ஆர்கன். ப்ளஸ் அவங்களோட வெயிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். இந்த மசில் மாஸ், ஏன்னா லிவர்லேருந்து தான் ப்ரோட்டீன் உற்பத்தி ஆகுது. ஸோ அந்த ப்ரோட்டீன் உற்பத்தி ஆகிற மெக்கானிசத்தில் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா பாடியிலேருந்து மசில்ஸ்லாம், ஸோ தே வில் பிகம் ஸ்கின் அண்ட் போன். ஸோ ரொம்ப ஒல்லி ஆகிடுவாங்க. ஓகே, சரிங்களா? ஸோ இதை மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வருதுன்னு பார்த்து இட்ஸ் லைக் ஜஸ்ட் த 20% ஆஃப் த லிவர் இஸ் ஒர்க்கிங். ஓகே, இதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு இன்ஃபெக்ஷன், அது நான் இவ்வளோ ஃபங்க்ஷன் சொன்னேன், அதில் இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி. ஓகே, அதுவும் லிவர் தான். இப்போ நம்ம லிவர் ஒர்க் பண்ணலைன்னா நம்ம இம்யூனிட்டி ஒர்க் பண்ணலைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்லாம் ஈஸியாக வரும். ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா லிவரோட டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ சாதாரணமாக இருக்கிற லிவர் வெறும் ஸ்டிஃபாக தான் இருக்கும், பட் அவங்களுக்குமே வந்து சிம்டம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியாது அவங்க பாடி. இப்போ நீங்கள் சொன்ன இந்த கண்டிஷனை கொடுத்துற அந்த வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோக்கு வந்துட்டாங்கன்னா என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது டாக்டர்? ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு செக் யுவர் செல்ஃப். நம்ம லிவர் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஸோ பிளட் டெஸ்ட் பண்ணுறோம், அல்ட்ராசவுண்ட் பண்ணுறோம். அப்புறம் லிவரில் எவ்வளோ ஃபேட் இருக்குன்னு தெர் இஸ் அன் ஸ்பெசிஃபிக் ஸ்கேன் கால் ஃபைப்ரோ ஸ்கேன். அதில் எவ்வளோ ஃபேட் இருக்குது, லிவர் எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது, இது ரிவர்சிபிளாக இல்லையான்றதை நம்ம அதில் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு சைடு. ஸோ இப்போ இல்லை, நமக்கு லாஸ்ட் ஸ்டேஜில் வந்துருச்சு, ஸோ லிவர் கெனாட், டாக்டர் சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம மெடிக்கலாக அவங்கள வந்து மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னுட்டாங்கன்னா த லாஸ்ட் ஸ்டேஜஸ் வி ஹாவ் டு ரீப்ளேஸ் த லிவர். ஓகே, ஸோ அதை வந்து ஆமாம் டிரான்ஸ்பிளான்ட், அந்த கல்லீரல் மாட்டணும். ஸோ இதை வந்து ஒரு லாஸ்ட் ஆப்ஷனாக நம்ம பார்க்கக்கூடாது. தட் இஸ் தி ஆப்ஷன் ஃபார் கியூர். ஓகே, ஸோ த சயின்ஸ் ஹஸ் டெவலப்ட் ஸோ மச். ஓகே, இட் இஸ் அ காமன் ப்ரொசீஜர். ஓகே, ஒரு 25 இயர்ஸுக்கு முன்னாடி மாதிரி கிடையாது. ஓகே, இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜனும் பண்ணால் அவுட்கம்ஸ் ஆர் பெட்டர். ஓகே, இட்ஸ் ஆல்மோஸ்ட் சேம், இட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு. ஓகே, ஸோ இது அபூர்வமான சர்ஜரி எங்கேயோ ஒரு இடத்துல தான் பண்ணுவாங்க, இது பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் வேணாம். ஸோ அவுட்கம்ஸ் ஆர் வி ஹாவ் மோர் டேட்டா ஆஃப் ஆல்மோஸ்ட் 25 years. ஓகே, ஓகே, ஸோ ஜென்ரலி தே கேன் லீட் அ நார்மல் லைஃப். ஓகே, ஓகே, ஸோ இட் இஸ் நாட் த லாஸ்ட் ரிசார்ட். ஸோ அது கரெக்டான டைமில் பண்ணனா யூ கேன் பி கம்ப்ளீட்லி கியூர்ட். ஓகே, யாருக்கு கொடுக்கலாம் டாக்டர் இந்த டிரான்ஸ்பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும்? ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பார்த்தீங்கன்னா there are 2 types of transplant. One is cadaveric transplant,
இந்த மூளைச்சாவு அடைஞ்சவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, பிரெயின் டெட். ஓகே, ஃபர்தராக அவங்களால சர்வை பண்ண முடியாது என்ன பார்த்து அவங்க ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட உறுப்பு டொனேட் பண்ண அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பிளான்ட். ஸோ லிவர் கொடுக்குறாங்க, கிட்னி கொடுக்குறாங்கன்னா அந்த உறுப்பை வச்சு நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து லிவிங் டோனர். ஓகே, ஃபேமிலி மெம்பர்ஸை டொனேட் பண்ணுறது. ஸோ பிளட் ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் நம்ம இந்தியன் லீகல் சிஸ்டம் படி டொனேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அவங்களுக்கு அந்த குரூப் மேட்ச்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன குரூப்போ அது தகுந்த குரூப்பை வந்து அவங்க ஃபேமிலி மெம்பரில் யாராவது டொனேட் பண்ணாங்கன்னா 50 to 60% ஆஃப் த லிவர் வந்து அவங்க எடுத்துக்கலாம். பட் த டோனர் ஷுட் பி ஃபிட் எனஃப். ஓகே, அவங்களுக்கு எதுவும் மேஜர் மெடிக்கல் இல்னஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அண்ட் தே ஷுட் பி வில்லிங் டு டொனேட். ஓகே, அண்ட் வி டூ அ ரிகரஸ் டெஸ்ட். அவங்க ஹார்ட், லங் எல்லாம் ஃபங்க்ஷனலி இட்ஸ் ஓகே. அவங்க கொடுக்குற அந்த லிவர் வால்யூம் வந்து அவங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கணும். ஏஜ் குரூப் வந்து 18 to 55 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஓகே, காமன் சினாரியோ பார்த்தீங்கன்னா யூஸ்வலி இட் பி மதர் ஆர் ஃபாதர் டொனேட்டிங் டு த சைல்டு, which is very common. Okay, or a wife donating to the husband. So these are the common scenarios இங்கே ப்ராக்டிஸில். டாக்டர், இப்போ கிட்னி உள்ளவங்க யோசிப்பாங்க, 2 கிட்னி இருக்குது, நான் ஒரு கிட்னி கொடுத்துட்றேன், இன்னொரு கிட்னியில் சர்வை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லிவர் டோனர் வந்து எந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் அவங்களுக்கு வருது? ஸோ அவங்களுடைய உடலில் ஒருவேளை அவங்க லிவர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் எத்தனை % எடுப்பீங்க? என்ன மாதிரியான மாற்றங்கள் அவங்களுக்கு அதுக்கு பிறகு நிகழும்? ஸோ நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி கிட்னியில் 2 கிட்னி இருக்கிற மாதிரி லிவர் 2 தனித்தனியாக கிடையாது. ஓகே, 2 லிவர் ஒன்றா இருக்குது. ஸோ வி சே சம்திங் கால் ரைட் லிவர், லெஃப்ட் லிவர். லிவர்ல 2 பகுதி. சரியா? ஸோ நம்ம அதில் வந்து ஒரு பகுதியை பிரித்து நம்ம ரெசிபியன்ட், அதாவது லிவர் பழுதடைஞ்சவங்களுக்கு அதை நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுவோம். ஸோ எவ்வளோ லிவர் எடுப்போம்னா 50 to 60% ஆஃப் த லிவர். ஓகே, ஸோ லிவர் ஹஸ் காட் அமேசிங் பொட்டன்ஷியல். இப்போது லிவர் வந்து நம்ம சர்ஜரி பண்ணி பாதி போர்ஷன் எடுத்தால் கூட 2 to 3 வீக்ஸில் அது பழையபடி வளர்ந்துடும். ஃபுல்லாக வந்துடும். ஃபுல்லாக 100% அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு வந்துடும். ஓகே, அதே மாதிரி நம்ம ரெசிபியண்ட்டுக்கும் பாதி லிவர் தான் வைக்கிறோம். அவங்களுக்கும் அந்த 2 to 3 வீக்ஸில் அந்த ஃபுல்லாக வந்துடும். நான் சொன்னேன் இல்லையா, 20% லிவர் இஸ் எனஃப் ஃபார் யுவர் நார்மல் சர்வைவல். அது வரைக்கும் நம்ம சிம்டம்ஸே தெரியாது. ஹியர் வி ஹேவ் 50 to 60%. ஃபேண்டாஸ்டிக். ஓகே, ஸோ ப்ரொவைடட் வி ஆல்சோ செக் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லிவர் எவ்வளோ இருக்குது, அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் அதை அக்செப்ட் பண்ணுவோம். தட் இஸ் ஃபார் ஃபேட்டி லிவர் திங். ஸோ டோனர் ஒருத்தவங்க அந்த 50% லிவர் கொடுக்குறாங்கன்னா நான் சொன்ன மாதிரி 2 to 3 வீக்ஸில் வந்து அந்த லிவர் பழையபடி நார்மலாக வளர்ந்துடும். யூஸ்வலாக சர்ஜரிக்கு அப்புறம் ஒரு 1 வீக்லேயே அவங்க வந்து அவங்களோட ரொட்டீனான வேலையெல்லாம் செய்யலாம். அவங்க ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்க. ஓகே, ஸோ 2 to 3 வீக்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட ரொட்டீனாக பழையபடி என்ன வேலை செஞ்சாங்களோ அதெல்லாம் செய்யலாம். ஓகே, இப்போ இன்னுமே நம்ம டோனர் ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக இப்போ இந்த நவீன சிகிச்சைகள் லைக் ரொபாட்டிக் அண்ட் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, கீ ஹோல் சர்ஜரிஸ். யூஸ்வலாக ஓப்பன் சர்ஜரிஸ்னால் ஒரு 30 சென்டிமீட்டர் நம்ம இன்சிஷன் கட் பண்ணிட்டு தான் உள்ளே போய் சர்ஜரி பண்ண போகிறோம். அப்படி என்ன பார்த்து என்ன தான் சர்ஜரி பண்ணால் கூட அந்த ஒரு பெயினோ அந்த ரெக்கவரியோ கொஞ்சம் டைம் டிலே இருக்கும். யூஸ்வலாக 2 to 3 வீக்ஸ் ஆகும், 2 வீக்ஸாக இருக்கும் ஹாஸ்பிட்டலேருந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. அப்புறம் 1 மந்த்துக்கு மேலே இருக்கும் ரெக்கவரிக்கு. அதே நம்ம ரொபாட்டிக் சர்ஜரி பண்ண பார்த்து ஒரு 2 to 3 டேஸில் தே ஆர் நார்மல். அப்போ 2 to 3 வீக்ஸ் தே ஆர் பேக் டு தேர் ஃபங்க்ஷனல் நார்மல். ஓகே, ஓகே, ஏன்னா இதில் எதுவும் கட் பண்ண போகிறதில்ல, சிறு தொலையில் மசிலை ஸ்ப்ளிட் பண்ணி பண்ண போகிறோம். ஓகே, அதனால் பெயின் ஒன்றும் இருக்காது. ஸோ டாக்டர், இது ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓப்பன் சர்ஜரி ஒன்று இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி லேப்ரோஸ்கோபிக், ரொபாட்டிக் சர்ஜரி இருக்குது. ரொபாட்டிக்கும் லேப்ரோஸ்கோபிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் டாக்டர்? ஸோ ரொபாட்டிக் லேப்ரோஸ்கோபின்றது ரெண்டுமே கீஹோல் சர்ஜரிஸ். ஸோ சிறு தொலை போட்டு தான் பண்ண போகிறோம். லேப்ரோஸ்கோப்பியில் சர்ஜனே வந்து பேஷண்ட் பக்கத்தில் நின்று ஆப்ரேட் பண்ணி இது பண்ணுவாங்க. ரொபாட்டிக்ன்றது நடுவில் ஒரு மிஷின் இருக்குது. ஸோ சர்ஜன் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகேவா? இதில் சில டெக்னாலஜிஸ் ஆடட் இருக்குது. ரெண்டுமே அவுட்கம்ஸ் ஆர் சேம், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ரொபோட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ஜரி பண்ண பார்த்து அதோட மேக்னிஃபிகேஷன்ஸ் பெருசாக இருக்கும். 3D மேக்னிஃபிகேஷன் சொல்லுவாங்க. என்ன தான் நம்ம ஒர்க் பண்ணால் கூட எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் கூட அந்த கை நடுக்கல்ன்றது கொஞ்சம் இருக்கும். இதை ரொபோட் ஒரு மெஷின் மூலியமாக பண்ண பார்த்து அந்த நடுக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது வந்து சர்ஜன் ஆஸ்பெக்டில். பட் பேஷண்ட் கூட வரக்கூடிய பெனிஃபிட்னு பார்த்து இது மாதிரி காம்ப்ளெக்ஸ் சர்ஜரியை ஒரு சர்ஜன் கம்ஃபர்டபுளாக ஒரு ரோபோட்டில் உட்காந்து பண்ண பார்த்து அவ்வளோ பெரிய சர்ஜரியை வந்து கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும். ஓகே, ஸோ லேப்ரோஸ்கோப்பியில் கொஞ்சம் ஹியூமன் ஃபேட்டிக் இருக்கும். அது அதில் இருக்காது, ஏன்னா சர்ஜன் கம்ஃபர்டபுளாக உட்காந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ ஒரு மேஜர் சர்ஜரியை அது மாதிரி கம்ஃபர்டபுளாக பண்ண பார்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிக்கலாம். டாக்டர், இப்போ டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது அங்கேயும் லேப்ரோஸ்கோப்பி அந்த ரோபோட்டிக் ஒர்க் அவுட் ஆகுமா? ஸோ எல்லாமே ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறோமோ இன்றைக்கி டேட்டில் வந்து எல்லாமே நம்ம வந்து லேப்ரோஸ்கோப்பி ரொபாட்டிக் மூலிமா பண்ணலாம். ஓகே, பட் ரிஸ்க் அண்ட் பெனிஃபிட்ஸ் அந்தந்த கேஸ் டு கேஸ் பேசிஸ் அந்த டெசிஷன் எடுத்து பண்ணணும். ஸோ வேர்ல்டு லெவலில் இப்போது ரெண்டுத்தையுமே வந்து ரொபாட்டிக்கில் பண்ணுறாங்க. ஸோ டோனர் ப்ரொசீஜரையும் ரொபாட்டிக்கில் பண்ணுறாங்க, ரெசிபியன் ப்ரொசீஜரும் பண்ணுறாங்க. பட் இட் இஸ் நாட் தட் காமன்.
ஓகே, ஏன்னா டெக்னிக்கலி மோர் டிமாண்டிங். ஏன்னா இந்த சர்ஜரி பண்ண பார்த்த ரோபாட்டில் டியூரேஷன் ரொம்ப அதிகமாகும். ஸோ டோனர் பார்ட் மோஸ்ட்லி இட் இஸ் டன் ரொபாட்டிக்லி. ரெசிபியன்ட் பார்ட் யூஸ்வலாக ஓப்பன் சர்ஜரியில் தான் பண்ணுவாங்க. ஓகே டாக்டர், நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க, அதாவது வந்து 13 வயசு குழந்தைக்கு கூட ஃபேட்டி லிவர் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. பேரண்ட்ஸ் எவ்வளோ காஷியஸாக இருக்கணும் அவங்களுடைய குழந்தைய பொறுத்த வரைக்கும்? டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், ஸோ இப்போ சில்ட்ரன்ஸ் எல்லாம் முன்னாடி மாதிரி ஃபுட்டு தே லவ் ப்ராசஸ்டு ஃபுட், பியர் ப்ரெஷர், அந்த பையன் சாப்பிட்றான்ட்டு வாங்கி சாப்பிட்றது. இப்போ இட்ஸ் அவைலபிள் எவ்ரிவேர். ஸோ இட்ஸ் பிகம் அ ஃபேஷன். பையனுக்கு மேகி நூடுல் பண்ணி கொடுக்குறது, இப்போ வெளியில் போனால் சிப்ஸோ பர்கர்ஸ் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ். ஸோ இது எல்லாமே இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டில் வந்து இந்த ஃப்ரைட் ஃபுட் வந்து இட் அஃபெக்ட்ஸ் த சில்ட்ரன்ஸ். அதை தான் விரும்பி சாப்பிட்றாங்க இப்போல்லாம். வி ஹாவ் டு கெட் தம் அவுட் ஆஃப் தட் ஹேபிட். ஓகே, ஸோ பேரண்ட்ஸ் ஆர் த ஒன்லி ஒன் ஹூ கேன் கண்ட்ரோல். வேறு யார் கண்ட்ரோல் பண்ண முடியும்? அது ஒன்று. அடுத்தது, முன்னாடி மாதிரி இப்போ பசங்க எல்லாம் விளையாடுறது கிடையாது. அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே ரொம்ப கம்மியாகிடுச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கேஜெட்ஸ், ஃபோன், இல்லை ஒரு டேப்லெட்டோ இதை வச்சுக்கிட்டு இதை மாதிரி தான் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. இப்போ வெளியிலலாம் குழந்தைங்க யாரும் விளையாடுறது கூட அனுப்பல, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கர்டைல் பண்ணணும். ஸோ கிவ் நேச்சுரல் ஃபுட்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் ப்ரிவெண்ட் தம். யூஸ்வலாக பேரண்ட்ஸோட ஈட்டிங் ஹேபிட் தான் வந்து சில்ட்ரன்ஸும் காப்பி பண்ண போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் குழந்தையும் பண்ண போகுது. இஃப் யூ ஆர் நாட் ஃபாலோயிங் எனிதிங் ஹெல்தி, ஹவு டு எக்ஸ்பெக்ட் யுவர் சைல்டு டு ஃபாலோ ஹெல்தி? டாக்டர், நம்ம வந்து உலக கல்லீரல் தினத்தன்று பேசி கொண்டிருக்கிறோம். மக்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன லிவர் பொறுத்த வரைக்கும்? ஸோ லிவர் இஸ் அன் அமேசிங் ஆர்கன். ஓகே, அது 24/7 நம்மளை பார்த்துக்குது. ஓகே, இட்ஸ் அ சைலண்ட் ஆர்கன். ஸோ ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜில் அதை பற்றி ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் ஓடாமல் நம்ம எர்லி ஸ்டேஜில் அதை கண்டுபிடிச்சி சிம்பிள் டெஸ்ட். ஓகே, எனிபடி மோர் தென் 30 years, இல்லை ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் டயபெட்டிஸ், இல்லை ஒபிசிட்டி இருக்கோ, அவங்க போய் செக் பண்ணிட்டாங்கன்னா சிம்பிள் டெஸ்ட் லைக் அல்ட்ராசவுண்ட் ஒரு பிளட் டெஸ்ட் இதை பண்ணி நம்ம லிவர் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா எர்லி ஸ்டேஜில் இருந்தால் கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ யூ டோன்ட் ஹார்ம் யுவர் லிவர், லிவர் வில் டேக் கேர் ஆஃப் யூ. Okay, this is important. We have to understand that, and we have to act as early as possible, not at the late. So prevention is better. So kadasila oda venda. So because now the fatty liver is increasing like an epidemic. Okay, so இப்போ ஒன்றும் செய்யாது. 10 to 15 years அப்புறம் தான் அந்த ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் கொடுக்கும். ஸோ ஆக்ட் early. சுருக்கமாக சொல்லணும்னா சாலிட் ஹேபிட்ஸ், ஸ்ட்ராங் லிவர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கன்சிஸ்டன்ட் ஸ்மால் ஹேபிட்ஸ். ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் சொன்னேன், அப்புறம் டயட்ரி இது சொன்னேன், இதெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஏதோ நான் வந்து கிராஷ் டயட்டிங் பண்ணுறேன் டக்குன்னு பண்ணிவிட்டு சரியாக போகிறதில்ல. ஒரு கன்சிஸ்டன்ட் பிஹேவியர் இருந்தால் தான் திரும்ப ஹெல்தி லிவர் நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வேர்ல்டு லிவர் டேக்கு இது மாதிரி ஒரு சாலிட் ஹேபிட்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம லிவர்ஸ் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும். டாக்டர், நம்ம தந்தி டிவி ஸ்டுடியோவுக்கு வந்து உலக கல்லீரல் தினத்தன்று நீங்கள் வந்து கல்லீரல்னால் என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் செய்யுது, எப்படி சைலண்ட் கில்லராக அந்த ஃபேட்டி லிவர் இருக்குது, ஃபேட்டி லிவர் பற்றி நாமளே என்ன அறிகுறிகள், சின்ன அறிகுறிகள் வச்சு கண்டுபிடிக்கலாம், பெரிய அறிகுறிகள் என்ன, எத்தனை பெர்சன்டேஜ் டேமேஜ் ஆகும், டேமேஜ் நீங்கள் அதை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, லைக் அல்ட்ராசவுண்ட்ஸ், அப்புறம் பிளட் செக்கப், என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, ப்ளஸ் இதில் மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் பற்றி சொன்னீங்க, ஓப்பன் சர்ஜரி, லேப்ரோஸ்கோபிக், அப்புறம் ரொபாட்டிக் பற்றி சொன்னீங்க, ப்ளஸ் வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டை பற்றி ஒரு தெளிவான புரிதல் கொடுத்தீங்க. யாரெல்லாம் லிவர் கொடுக்க முடியும், யார் லிவர் வாங்க முடியும், ரெசிபியன்ட் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த பிரச்சனையில் சிக்காமல் இருக்கணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் என்ன செய்யணும், ப்ளஸ் தங்களுக்கே பெற்றோர்கள் வந்து எவ்வளவு கவனமாக அந்த உணவு பழக்கத்தில் பாடிக்கு கொடுக்குற ரெஸ்ட் ஆகட்டும், கம்பல்சரி எக்ஸசைஸ் ஆகட்டும், எந்த அளவுக்கு கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய தகவல்களுக்கும் மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ.